நம்ம ஒரு ராசியாக பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக, அழகாக சொல்லுங்கள். இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணுங்கிற முயற்சியை இவங்களை விட்டுறணும். இவங்களை தேடி எந்த பொறுப்புகள் வருதோ அதை இவங்க எடுத்து பண்ணணுமே தவிர, நான் சொந்தமா ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அதை சக்சஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ள இவங்க இறங்கவே கூடாது. சிம்ம ராசி சிங்கிளாக தான் இருப்பீங்களாம், நீ யாரோடையும் இருக்க மாட்டீங்களாம், சிங்கிளாக தான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, மனைவியை யாரெல்லாம் சிம்ம ராசி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் மனைவி எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ செல்வம் கொட்டிகிட்டே இருக்குமா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசண்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால, இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில் பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு ராசியாக பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க லைஃப் ஃபுல்லாக, அழகாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா சிம்மம்னாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது, அதை விட பயமாக இருக்கும் இல்லை? கண்டிப்பாக அது பயந்து தான் ஆகணும். ஏன்னா எல்லா பொறுப்புகளும் இவங்களை தேடி வரும். இவங்க தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்களுடைய குணத்தை பார்த்து இதை தான் நீங்கள் தான் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சில பொறுப்புகள் தேடி வரும். அந்த பொறுப்புகளில் எதை நம்ம ஏற்றுக்கணும், எதை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், இவங்க லைஃப் சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கட்டாயம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பு தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு லாபம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பேரின்பமே. அந்த படிப்புங்கிறது என்றைக்குமே இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த ஒரு மைண்டில் இவங்க எல்லாத்துக்குமே தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா, திட்டமிடுதல் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஒரு மேனேஜிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி, தகுதி, தலைவராகக்கூடிய ஒரு எல்லா தகுதியும் இந்த சிம்மத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சூரிய குடும்பத்திலே தலைவர் யாருன்னா சூரியன் தான். அதனால அந்த சூரியனுக்குன்னு உள்ள பவர் அதிகமாக இருக்கும். இவங்க எதுவுமே பண்ணலன்னா கூட ஒரு ஈர்ப்பு சக்தி இவங்களை சுற்றி செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா சூரியனை சுற்றி தானே மற்ற எல்லா கிரகங்களும் சுற்றி வருது. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புங்கிறது இவங்களுக்கு இயல்பாக இருக்கும். அந்த அந்த ஈர்ப்பை இவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சும் ரொம்ப தெளிவாக இருக்கும். பாயிண்ட்டாக பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கணக்கு திட்டமிடுதல் அப்படிங்கிறதும், ஒரு கால்குலேஷன் மைண்ட் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும்.
அப்படின்னு சொல்லலாம். பேச்சினால எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு சாதனையாளர்களாக இந்த சிம்மம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கணீர் கணீர்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு. இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணுங்கிற முயற்சியை இவங்களை விட்டுறணும். இவங்களை தேடி எந்த பொறுப்புகள் வருதோ அதை இவங்க எடுத்து பண்ணணுமே தவிர, நான் சொந்தமாக ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ளே இவங்க இறங்கவே கூடாது. தொழிலுக்கான முயற்சி எடுக்காமல் ஒரு சர்வீஸ் நோக்கத்தோட இவங்க பண்ணாங்கன்னா அதுவே அவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மேன்மைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அதோட அவங்களுக்கு வீடு, சொத்து, ப்ராப்பர்ட்டி நிறைய சேரும். நிறைய இடமா தான் நிறைய இவங்க சேர்ப்பாங்க. கட்டடமாக வாங்குறதை விட இவங்களுக்கு இடமா வாங்குறதுல தான் ஆர்வங்களும் ஈடுபாடும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது இவங்களுக்கு நல்லாவும் இருக்கும். ஃப்யூச்சரில் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த இடம் தான் இவங்களுக்கு பாக்கியமே அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து இவங்க பக்கத்தில், இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு காவல் தெய்வங்கள் கட்டாயம் இருக்கும். இந்த சிம்மராசி யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் அந்த காவல் தெய்வங்கள் கோவில்கள் இருக்குமானா இருக்கும், அல்லது ஒரு முருகன் கோயிலாவது பக்கத்தில் இருக்கும் அவங்களுடைய அமைப்புக்கு. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு பவர், எனர்ஜிக் பவர் அப்படிங்கிறது அவங்கள சுற்றியே ஒரு காஸ்மிக் பவர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்களுடைய குழந்தைகளை பொறுத்து இவங்க நம்மளை கடைசி காலத்தில் நம்ம குழந்தைங்க பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கவே கூடாது. சிம்மத்துக்கு எப்போதும் சிங்கிளா தான் இருக்கும். அதனால குழந்தைகள் சிங்கிளா தான் இருக்கும். குழந்தைகள் பார்த்துக்கணும், நீங்க எங்கள்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டாலும் இவங்க போக மாட்டாங்க. போனா என்ன ஆகும், இது ஏன் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இதை பண்ணு அதை பண்ணுன்னு அவங்க கைட் பண்றதுனாலே அது அவங்களுக்கு அந்த சூழ்நிலையே இவங்களுக்கு ஒத்துக்காது. இவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மனநிலையில இருப்பாங்க. வாழ்க்கையை வந்து ரொம்ப லேசியா இது இப்படித்தானே யதார்த்தத்தை புரிஞ்சு வாழக்கூடியவங்களா பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனா இவர் பிள்ளைங்க வாழ்றத பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அப்போ நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வயசானாலும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 100 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்காரு. பிள்ளைங்க எல்லாமே வெளிநாட்டுல ஃபாரின்ல செட்டில்டு, கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான், ஒய்ஃபு கிடையாது, போக மாட்டேங்கிறார். நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுட்டு நான் இங்கேயே வண்டி ஓட்டுக்கிறேன், உங்கள்ட்ட எல்லாம் வந்து என்னால இருக்க முடியாது அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்மம் அப்படின்னா தனியா தான் இருக்கணும் ஆசைப்படும். ஏன்னா அவங்க சுய பலத்தை அடுத்தவங்களை விட தன்னுடைய பலத்தை அதிகமாக நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதே மாதிரி மேல் வயிறு அப்படிங்கிறது, நெஞ்சு எரிச்சல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வயிற்று பொறுமல் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாயு தொந்தரவுகள் அவங்களுக்கு அடிக்கடி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மனைவியை வந்து இவங்க மனைவி எப்படிதான் நடந்துக்கிட்டாலும் இவங்க மனைவியை குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க மனைவியை அதிகாரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை இவங்களை அதிகாரம் பண்ணாது. இவங்க தான் மனைவி அதிகாரம் பண்ணிட்டு மனைவி சொல்றதெல்லாம் கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா எவ்வளவு பண்ணாலும் இவங்களை சந்தோஷப்படுத்தவோ திருப்திப்படுத்தவோ முடியாது. நீ என்ன பெருசா செஞ்சுட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கேள்வி கேட்பாங்க. மனைவியை மட்டும் இவங்க சிரிக்க வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சிக்கலே வராது. இவங்க சிம்ம ராசி பண்ணக்கூடிய ஒரே தப்பு என்னன்னா, வாழ்க்கை துணையை அவங்க அழுக வைக்க கூடாது. அவங்க அழுக வச்சாங்கன்னா கடன் 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 இவங்க வாழ்நாள் பூரா கடன் படுவாங்க. அவங்கள சிரிக்க வச்சுட்டாங்கன்னா அந்த கடன் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு இவங்க வாழ்க்கை உயரும். வெரி குட். அதனால இவங்களை பொறுத்தளவுல வாழ்க்கை துணையை ரொம்ப குவைட்டா வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க. அவங்க சிரிக்க சிரிக்க இவருக்கு சில்லறை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதே போல் குழந்தைகளை பொறுத்தளவில் திடீர் செலவுகள் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க யாராவது குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த குழந்தைகளை சின்ன வயசுலேயே தத்து கொடுத்து வாங்கிடுங்க. அது உங்கள் குழந்தையா இருக்கக்கூடாது, இருந்தாலே உங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அதனால தத்து கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா அது தெய்வத்தின் குழந்தை, அது உங்களுக்கு அதனுடைய சாதக பதங்கள் இருக்காது. அதுக்கு தத்து கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள பாண்டிங் கூட நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி வரையும் குழந்தையால உங்களுக்கு குழந்தை சொல் பேச்சு கேட்கல, பையனை திட்டிக்கிட்டே அதை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்களை அப்படிம்பாங்களே, அதில் சிம்மராசியும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது. அது பாசத்தின் வெளிப்பாடு தான். நல்ல வழியில் வரணும், நேர்மையாக வரணும். ஏன்னா இவங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அங்கே வளைஞ்சு குளிஞ்சு போகிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அதனாலேயே வரக்கூடிய ஒரு ஆதங்கம் தானே தவிர குறைன்னு சொல்ல முடியாது. பட் அதை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதான். இவங்களுக்கு பகை யாருன்னா குழந்தைகள் தான். வயசான காலத்தில் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு நினைக்கிறோம்னா, சொத்துங்கிறத இவங்க சேர்த்து தம் பேரில் வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை விளைவிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அதனால காலகாலத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொத்தை பிரித்து கொடுத்துட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமா இருங்க, ஃப்ரீயாக ஹாப்பியாக இருங்க. ஆமாம், எனக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கங்கடான்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அனுபவிக்க முடியாது, பிள்ளைங்களும் அனுபவிக்க முடியாது. நீ எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கணும், கோர்ட்டு கேஸு வம்பு அழகுன்னு இழுத்து
பேரை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளைங்களால தான் சிம்மி ராசி இருக்காங்க அது மாதிரி. பிள்ளைங்களால தான் அவருக்கு அவமானம் அப்படிங்கிறதே இருக்கு. அதனால இவங்களுக்கு எதிரிகள் வெளியில எல்லாம் இல்ல, வீட்டுக்குள்ளதான் வீட்டுக்குள்ளேயே தான். அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க வீட்டிலேயே முருகனை வழிபடுறாங்க, இல்ல வேல் வழிபாடு பண்றாங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே சக்சஸான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போதும் இவங்க வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு கூடுதல் ப்ளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ரொம்ப நல்லா இருக்கு. தொழிலை பொறுத்தளவில் இவங்க வந்து இந்த கலைத்துறைகளில் ஏதாவது ஈடுபடுறாங்க, அல்லது ஒரு ஜவுளி சம்பந்தமானது, துணிகள், ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் இவங்க ஈடுபடுறாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிறதுல இவங்களுக்கு லாபம் அதிகமாக உண்டு. எப்போ வேணாலும் இவங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த பிஹெச்டி பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு படிப்பின் மேலே ஒரு ஈடுபாடும் ஒரு ஆர்வமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் பயணங்களும் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. பட் அதுக்காக வெளியிலே இருக்கணும்னு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இந்த வெளியிலெல்லாம் சாப்பாடெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி சுத்தம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இவங்க இயல்பான ஒரு சூழ்நிலையோடு கலந்து பழகினாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை இயல்புக்கு மாறி நம்ம சொல்கிறத எல்லாரும் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா எல்லா ஆளுக்கு ஒரு திசையில் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு ஜெயிக்கக்கூடிய ராசிகளில் இந்த சிம்மம் முதன்மையானது. சூப்பர். வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நிச்சயமாக. நான் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசண்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். நிறைய ராசி நிறைய பார்த்துட்ருக்கோம், எல்லா ராசியும் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கன்னி ராசி, இந்த கன்னி ராசியோட பிறப்பு பலன் எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஏன்னா கன்னி வந்து எங்கள் வீட்டிலே 2 கன்னி இருக்குது, கன்னி ராசிக்காரங்க இருக்காங்க. பிறப்பு பலன் எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க? கண்டிப்பா சொல்லலாம். பொதுவா கன்னி ராசிக்கு ஒரு பாடலே வரும். இந்த காளை கன்னி இந்த 2 தான் ரொம்ப அதிகமா பயன்படுத்திக்குவாங்க. என்னன்னா இந்த 2 ராசிகளும் அவ்வளோ ஸ்நேகமான ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசியை பொறுத்தளவுல ஜனங்களோட நல்லா சுலபமா பழகக்கூடிய ராசின்னா கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பெண் தன்மை உள்ள ஒரு ராசி, அதனால ரொம்ப மென்மையா இருப்பாங்க. அவங்களுடைய மனசு வந்து சண்டை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒதுங்கி போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் பின் பாயிண்டில் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எல்லாமே கால்குலேஷன் கணக்கு பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தொழிலை நோக்கி தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளுமே இருக்கும். ஒன்றும் வேலைக்கு போகணும், நான் தொழில் செய்யணும், இது 2ம் தான் அவங்கள ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். மற்றது எதுவுமே அவங்களுக்கு ஆசையாக இருக்காது. அவங்களுடைய பற்று எங்கே இருக்குன்னா தொழில் மேலே தான் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இவங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த கன்னிராசியை பொறுத்தளவில் சொந்தமாக தொழில் செய்கிறாங்கன்னா இப்போ கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, சர்வீஸாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு முதலீடு போட்டு ஒரு விஷயத்த நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு கடையை வைக்கிறேன், ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க இறங்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு நல்லது. அந்த ப்ராடக்ட் சேல் கூட இவங்க உற்பத்தி பண்ணாமல் வெளியில் வாங்கி மாற்றி விட்டு காசு பார்க்குறாங்களா, தாராளமாக பண்ணலாம். அதனால இவங்களுக்கு கமிஷன் பேஸில் இவங்க என்ன பண்ணினாலும் இவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் சொந்தமாக நான் தொழில் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனமாக இருக்குது, ஓகே, ஒரு ஐடி நிறுவனமாக இருக்குது, அது நல்லாயிருக்கும்.
இந்த துறைகள் சார்ந்து இப்போ ஒரு பேங்க்கு இருக்கு, இல்லை ஒரு கல்வி நிறுவனமாக இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தவிர்த்து இவங்க வேற பொருளை தயார் பண்ணுறாங்கிறது இவங்களுக்கு நடக்காது. அது நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பேச்சு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசக்கூடியவங்க, ரொம்ப இனிப்பாக பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, அடுத்தவங்களை கவர் பண்ணிடுவாங்க ஆமாம். பேசியே. ரொம்ப இந்த ஸ்மைல் பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்போதுமே முகம் சிரிச்ச முகமாக ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இவங்கள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க. அந்த கன்னிராசியினுடைய தன்மை அதுதான். இப்போ ஆண்களுக்கு கன்னிராசின்னா அவங்களுக்கு அந்த பெண்கள் சிநேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இது வந்து ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தையாலையும் அவங்க பேச்சாலையுமே அடுத்தவங்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கட் ஆகிட்டே இருக்கும். இவங்க என்னதான் ரொம்ப ஸ்வீட்டாக பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுடைய கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெவ்வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு இயல்பிலேயே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ட்ராவல் பண்ணுறதுல இவங்களுக்கு ஆர்வமும் அதிகமாக இருக்கும். இது உபயராசி அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசியாகவும் இது இருக்குது. இப்போ தனக்குன்னு இவங்க எதிர்பார்க்கவே கூடாது. மற்றவர்களுக்காகன்னு இவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா அதுவே இவருக்கு பேரை கொடுத்துரும், புகழை கொடுத்துடும், செல்வாக்கு கொடுத்துடும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு பண்ணும்போது அங்கே தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். அடுத்து வீடு அப்படிங்கிறது ரொம்ப கோவில் மாதிரி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு வீட்டை ஒரு தெய்வீக மனம் கமலக்கூடிய ஒரு சுற்றுப்புறத்தோடு வச்சுக்கிறதுல இவங்களுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி அந்த வீட்டில் நல்ல நறுமணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வாசனை அப்படிங்கிறதே இருக்கும். சாப்பாட்டு பிரியர்களாகவும் இருப்பாங்க. ரொம்ப சுவையாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களை யாராவது இவங்களை கரெக்ட் பண்ணணும்னா நல்ல டேஸ்ட்டாக சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும், அவங்க அப்படியே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. அடுத்து அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறதுக்குன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும். அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க மனசு அங்கே போனாவே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தர ஆரம்பிச்சிடும். அதனால மனம் சார்ந்த குழப்பங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த யோசனையே இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தந்துடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. குழந்தைகள் கூட அப்போதைக்கு அப்போ தான் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஆர்குமெண்ட் பண்றதுல இவங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. இவங்க ஒரு வக்கீலாக பிறந்திருக்க வேண்டியவங்க மாதிரி. இவங்க வக்கீல் தொழிலை செலக்ட் பண்ணாங்கன்னா அதில் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சுடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. அதை தவிர்த்து வேற ஏதாவது துறைக்குள்ள போனாங்கன்னா வக்கீல் மாதிரி பாயிண்டாக இவங்க பேசுறதுக்கு நம்மெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கை துணை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான் இவங்களுக்கு. அதை மட்டும்தான். ஏன்னா சாப்பிட்றது கொஞ்சம் இனிப்புகள் நிறைய சாப்பிடுவாங்க. அது நிறைய சுவையாகவும் சாப்பிட்றதுனால அதில் நிறைய சத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டாவே இவங்களுக்கு போதுமானது. மற்றபடி பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. அடுத்து இவங்களுக்கு வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஒரு தரம் உயரும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ரொம்ப அனுபவசாலியாக, இவர் அறிவாக பேசுவார், அவங்க அனுபவமாக பேசுவாங்க. அதனால அனுபவஸ்தர்கள் இவங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா ஏற்றுக்க கொஞ்சம் மனசு இருக்காது. பட் அவங்க சொல்கிறது இவருக்கு கரெக்டாக நடக்கும். இவர் என்னதான் இவருடைய அறிவை பயன்படுத்தினாலும் அங்கே வாழ்க்கை துணை அனுபவமாக சில விஷயங்களை சொல்லும்போது அது இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க டைரெக்டாக நின்று செய்யக்கூடிய செயலை விட அவங்க ஆப்போசிட்டில் வாழ்க்கை துணையை முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் இடம் வாங்குறாரு, வீடு வாங்குறதுனா ஒன்று அம்மா பேரில் வாங்கணும் அல்லது மனைவி பேரில் வாங்கணும். இவங்க 2 பேரில் தான் வாங்கணுன்னே அவர் யோசிப்பார். தான் பேரில் வாங்கணும்னு யோசிக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு அவர் சொத்து வாங்குறது கூட அவங்க பேரில் தான் வாங்கணும். அம்மா மாதிரி மனைவி அமையணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருப்பார். எனக்கு எங்கள் அம்மா மாதிரி பிள்ளையார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிள்ளையாரோடைய அவதார நட்சத்திரம் அஸ்தம் அந்த வீட்டில் தான் இருக்குது. அதனால தான் அம்மா மாதிரி பொண்ணு வேணும், அம்மா மாதிரி நல்ல குணமான விநாயகர் வந்து ஹஸ்த நட்சத்திரம். அதனால அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால நல்லாவும் இருக்கும். அவங்க வந்து 2 பேரையும் ஈவனாக நடத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் அப்படி யாராலையும் நடத்த முடியாது. அதனாலே கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் அதெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. அதனால் எல்லாத்துலேயுமே சமாளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம்னா கிருஷ்ணர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லலாம்.
அந்த மாதிரி அவங்க ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. மதியுகம் அந்த சந்தர்ப்பங்களை எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்கள்ட்ட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம், இளைய சகோதரோட இவங்களால ஒத்து போக முடியாது. இளைய சகோதரர்கள் இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்குள்ள அந்த வரவு செலவு அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. இவங்க முக்கியமாக குறிப்பாக இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, யாரையும் தம்பி தங்கைன்னு அழைச்சி பேசிடக்கூடாது. அப்படி அழைச்சி பேசினா அவங்களாலேயே இவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனையோ தீராத அவமானமோ இவங்களுக்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பையன் என்ன பண்ணாப்புல, ஒரு பொண்ணு வந்து தெரிஞ்ச பொண்ணு ஐஸ்கிரீம் கடை இருந்திருக்கு. அண்ணா எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுருச்சு. சரி, இந்த பையனும் வாங்கி கொடுத்துட்டாப்புல. நம்மள அண்ணனை கூப்பிட்டு கேட்குதுன்னு வாங்கி கொடுத்துட்டாப்புல. அந்த பொண்ணு மறுநாள் எஸ்கேப் ஆயிடுச்சு. காதலனோட கம்பி நீட்டிடுச்சு. பேரண்ட்ஸ் போய் இந்த பையன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததை பார்த்துட்டாங்க. கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த பையன் தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த பையன் என்ன பண்ணாரு, பாட்டியை பார்க்கறதுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் பாட்டி ஊருக்கு போகுது. இங்க இருந்து 300 கிலோமீட்டருக்கு தாண்டி அவங்க பாட்டி ஊர்ல போய் பார்த்தாக்கா அந்த பையன் பாட்டி வீட்டுல இருக்கான், பொண்ணு காணோம். எங்கன்னா அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி விசாரிச்சா இன்னொரு பையன் அழைச்சிட்டு போன விவரம் அதுக்கப்புறம் தான் தெரியுது. இருந்தாலும் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு தங்கச்சின்னு கேட்டதுனால எவ்வளோ ஒரு பிளாக் மார்க் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் அதுல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண்களாக இருக்கீங்கன்னா தம்பின்னு கூட யாருக்கிட்டையும் பேசாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிடும். ஆண்களாக இருக்கீங்கன்னா தங்கச்சின்னு யாருக்கிட்டையும் பேசாதீங்க, அது உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட பிறந்த இளைய சகோதரம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மற்றபடி இவங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதை கொஞ்சம் என்ன இயல்பிலேயே புத்திசாலித்தனம் நிறைய இருக்கிறதுனால வாழ்க்கையை ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. சூப்பர். கன்னிராசிக்கு ஏன்னா எங்கள் வீட்லேயும் 2 கன்னிராசி, என் பையன் கன்னி, என் பொண்ணும் கன்னி. அதனால் அது அவ்வளோ அழகாக தெளிவாக சூப்பராக சொன்னீங்க. இதை பசங்களும் ஃபாலோ பண்ணிக்கணும். உண்மையை நான் இப்போ போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன, இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருக்கணும், இனிமேல் வாழ்க்கைன்னா என்ன, யார்கிட்ட பழகணும், இதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக இங்கே சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் நிறைய கற்றுட்ருப்பீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் அவங்க ஆசிரியர் உங்கள் ஜாதகம் பற்றி ஏதாவது கேட்கணும், இல்லை நான் கற்றுக்கணும், ஜாதகமே கற்றுக்கணும் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கற்றுக்கலாம். கற்றுக்கோங்க, எல்லாமே கற்று மற அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. கற்றுக்கோங்களேன், எல்லாத்தையும் கற்றுக்கிறது நல்லது தானே. பி ஹாப்பி.